ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். துவரம் பருப்பு, கடலை பருப்பு 1 ஹவர் ஊறிடுச்சு, அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய், சோம்பும் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பூண்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறகுறப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போது எடிட் பண்ணுறப்போ கட்டாக இருக்குது, அது பரவாயில்ல, நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் பொடி, தேவைக்கப்போ புளி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது உருண்டை பிடிக்க அரைச்சாச்சு. இப்போது வெங்காயம், தேங்காய் திருவி போடாமல் நான் அப்படி போட்டிருக்கேன், பல்லு பல்லாக போட்டிருக்கேன். உருண்டை பிடிச்சிக்கலாம். அந்த சைடு குழம்பு நல்லா கொதித்த பிறகு தான் சேர்க்கணும். இப்போது உருண்டையை டைரெக்டாக சேர்த்துக்கலாம், உடையாது. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், உடையாது. ஒரு 15 நிமிஷம் உருண்டை போட்ட பிறகு கொஞ்சம் குறைச்சி வச்சு வேகட்டும். இப்போது இதுக்கு தேவைக்கப்போ கொஞ்சமாக தேங்காய் மட்டும் நைஸாக அரைச்சிருக்கேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்து 5 மினிட்ஸில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஓகே, போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.